நான் பயமாக இருக்குது. நான் நல்லா தான் படித்தேன், ஆனால் பயமாக இருக்குது. நான் ஒரு ஃபெயில் ஆகிட்டேன்னா எல்லா அரசியல்வாதியுமே அவங்களோட சொந்தக்கார பசங்களை அரசு ஸ்கூல்ல படிக்க வச்சாலே எல்லாருக்கும் அந்த விழிப்புணர்வு வரும். இப்போ நீங்கள் பார்க்குறது 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு வண்டி. அண்ட் இது இப்போ இருக்க வண்டி. இது 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு டெலிஃபோன். இது இப்போ இருக்க டெலிஃபோன். இது 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கிளாஸ் ரூம். இது இப்போ இருக்க கிளாஸ் ரூம். எந்த எஜுகேஷன் சிஸ்டமை நீங்கள் சின்ன வயசுலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களோ அந்த எஜுகேஷன் சிஸ்டமை கொண்டு வந்ததே நீங்கள் ஃபெயில் ஆகத்தான், நீங்கள் இன்னொருத்தருக்கு கீழே ஒரு லேபராக வேலை செய்யத்தான். The purpose of the public education system, and this is why there's rows of desks and factory bells and this insistence on timing, was to produce disciplined, obedient workers. Found out that it was based on the Prussian model. And the Prussians produced a universal education system in the late 1800s because they were afraid they were losing military superiority and they wanted to produce a cadre of mindless, obedient soldiers. That was expressly the purpose. நான் ஓவராக எக்ஸாஜரேட் பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு புரியணும்னா இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு தெரியணும், யார் ஃபார்ம் பண்ணாங்கன்னு தெரியணும். 1806 வருஷம் நெப்போலியன் ஆர்மிக்கும் ப்ருஷியாவோட ஆர்மிக்கும் ஒரு வார் நடக்குது. இந்த வாரில் ப்ருஷியா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்மியாக இருந்தோம், அவங்க தோத்துடுறாங்க. சில பல டிஸ்கஷன்ஸ்க்கு அப்புறம் ப்ருஷியன் லீடர்ஸ்க்கு தெரிய வருது அவங்க ஏன் தோத்தாங்கன்னு. அது ஏன்னா அவங்களோட சோல்ஜர்ஸ் அவங்க சுப்பீரியர்ஸோட ஆர்டர்ஸை கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நெப்போலியனோட சோல்ஜர்ஸ் நெப்போலியனோட ஐடியாஸை கேட்டு அதை ஃபாலோ பண்ணாங்க. அண்ட் இதனால் ப்ருஷியா அவங்க தோல்வியோட கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு தள்ளப்பட்டாங்க. அது என்னன்னா ப்ருஷியாவோட டெரிட்டரி, அதுவும் மோர் தென் half ஆஃப் த டெரிட்டரியை நெப்போலியனுக்கு கொடுக்குற அளவுக்கு தள்ளப்பட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, ஒரு பீஸ் அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணுற அளவுக்கு தள்ளப்பட்டாங்க. இப்போ ப்ருஷியன் லீடர்ஸ் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு தப்பு அவங்களுக்கு எப்போவுமே நடக்கக்கூடாதுன்னு. பட் கேள்வி என்னன்னா, இஸ் இட் பாசிபிள்? இவங்க எல்லாரும் சேர்ந்து நிறைய நாள் உட்காந்து யோசிச்சு ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. எப்படிப்பட்ட சிஸ்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். சோல்ஜர்ஸை என்ன செய்ய சொல்கிறாங்களோ அதை மட்டும் கேட்டு செய்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம். அண்ட் சோல்ஜர்ஸ் அவங்க இஷ்டத்துக்கு யோசிக்க அவங்களுக்கு அறிவு இருக்கக்கூடாது. அதாவது எது சரி எது தப்புனே தெரியக்கூடாது. அவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கப்பட்டதோ அதை மீறி யோசிக்க திறன் அவங்களுக்கு இருக்கக்கூடாது. அண்ட் இது எல்லாத்துக்கும் ஒரே வழி ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணுறது. ஒரு 8 வருஷ எஜுகேஷன் சிஸ்டம் விச் இஸ் ப்ருஷியன் எஜுகேஷன் சிஸ்டம். 5 வயசு 13 வயசு வரை எஜுகேஷனை கம்பல்சரி ஆக்குறாங்க. அண்ட் அதோட முடிவு என்னவா ஆகுதுன்னு தெரியுமா? One of the things that was really popular in the Prussian school system was corporal punishment. That's specifically punishing kids. இந்த எஜுகேஷன் சிஸ்டமில் ஸ்டூடெண்ட்ஸை எப்படி ட்ரெயின் பண்ணுறாங்கன்னா, அவங்க வெறும் அவங்களோட சுப்பீரியர்ஸோட பேச்சை கேட்கணும். மணி அடித்தா சாப்பாடு, இன்டர்வல் போது தான் பாத்ரூம் போகணும். அண்ட் முக்கியமாக கேள்விகளே கேட்கக்கூடாது. அண்ட் ப்ருஷியன் லீடர்ஸ் நினச்ச மாதிரியே இந்த சிஸ்டம் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. அவங்களுக்கு தேவையான ரிசல்ட்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் ஃபியூச்சரே புரட்டி போட போகுதுன்னு அவங்களுக்கு அப்போ தெரியலை. பட் சைட் பை சைட் இன்னொரு விஷயம் உலகம் ஃபுல்லாக நடந்துட்டு இருந்துச்சு. 1760 வருஷத்துலேருந்து 1840 வருஷத்துக்குள்ள குளோபல் இண்டஸ்ட்ரியலைசேஷன் பீக்கில் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி மக்கள் அக்ரிகல்ச்சர் வழியாகவோ இல்லை பாட்டரி ஆர் செரமிக்ஸ் அவங்க கையிலேயே செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ மக்களை மஷின் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஒரு மனுஷன் மாதம் ஃபுல்லாக வேலை செஞ்சு எவ்வளோ ப்ராடக்ட் செய்ய முடியுமோ அதை மஷின் ஒரே நாளில் செய்ய ஆரம்பிச்சிச்சு. பட் தேர் வாஸ் அ ப்ராப்ளம். ஃபேக்ட்ரிஸில் ஒர்க்கர்ஸ் கம்மியாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க ஃபார்மிங்கோ பாட்டரியோ இல்லை சின்ன சின்ன கடையோ இல்லை பிஸ்னஸோ பண்ணி பொழைச்சிட்டு இருந்தாங்க. ஒரு மனுஷன் இதையெல்லாம் விட்டுட்டு எப்படி இன்னொருத்தரோட ஃபேக்ட்ரியில் லேபராக வேலை செய்ய வருவான்? இப்போ எல்லா இண்டஸ்ட்ரியலிஸ்டோட இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் தான் என்ன? வெல், ப்ருஷியன் எஜுகேஷன் சிஸ்டம் அதோட நல்ல ரிசல்ட்ஸ்னால ஏற்கனவே பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் அண்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கையில் போய் சேர்ந்துருச்சு. அண்ட் இப்போது உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு கண்ட்ரியும் அவங்க எஜுகேஷன் சிஸ்டமை ப்ருஷியன் எஜுகேஷன் சிஸ்டமோட மாடலில் டிசைன் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்த வாட்டி அவங்களோட குறிக்கோள் என்னன்னு தெரியுமா? படிக்கிற பசங்களோட கிரியேட்டிவிட்டியை கொண்டுட்டு அவங்களுக்கு பணத்தாசையை காட்டி அவங்கள ஃபேக்ட்ரிஸில் ஒருத்தருக்கு கீழே வேலை செய்ய வைக்கிறது தான். So the educational system is supposed to train people to be obedient, conformist, not think too much, do what you're told, stay passive, don't cause any crises of democracy, don't raise any questions, and so on. That's basically what the system is about.
1835 வருஷம். தாமஸ் பி மெக்கோலே, இவர் லார்ட் வில்லியம் பெனடிக்ட், அப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஜெனரலா இருந்தாரு. இவருக்கு ஒரு ப்ரப்போசல் அனுப்புறாரு. அது என்னன்னா, இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம்ல இங்கிலீஷ் எஜுகேஷனை ப்ரொமோட் பண்ற மாதிரியான ஒரு ப்ரப்போசல். அண்ட் லார்ட் வில்லியம் பெனடிக்ட் அவரோட ப்ரொபோசலை பாஸ் பண்ணி இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்ட் ஆஃப் 1835 ஒரு ஆக்டை இன்கார்பரேட் பண்ணிடுறாரு இந்தியாவில். அண்ட் மோரோர்லெஸ் இந்த எஜுகேஷன் சிஸ்டமை புருஷன் எஜுகேஷன் சிஸ்டமை பேஸ் பண்ணி தான் டிசைனும் பண்ணாங்க. அண்ட் முக்கியமாக இந்த சிஸ்டமோட ரிசல்ட்டும் பிரிட்டிஷர்ஸ் நினச்ச மாதிரியே நடந்துச்சு. நாம் எல்லாரும் என்ன நினச்சோம், பிரிட்டிஷர்ஸ் நமக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் நிஜம் என்னன்னா, வாங்க மெக்கோலே கிட்டே தெரிஞ்சுக்கலாம். வி கவர்ன் அ கிளாஸ் ஆஃப் பர்சன்ஸ், இந்தியன் இன் பிளட் அண்ட் கலர், பட் இங்கிலீஷ் இன் டேஸ்ட், in opinions, in morals and in intellect. பிரிட்டிஷர்ஸ் நினச்ச மாதிரியே இப்போ இந்தியன்ஸ் பிரிட்டிஷர்ஸ் கீழே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. கிளர்க்ஸ், போலீஸ், சோல்ஜர்ஸ் எல்லா இடத்துலையும் பிரிட்டிஷர்ஸ் கீழே இந்தியன்ஸ் வேலை செஞ்சாங்க. In fact, Britain came to one of the richest countries in the world in the early 18th century and reduced it after 200 years of plunder to one of the poorest. உங்களுக்கு இப்போ தோணும், பிரிட்டிஷர்ஸ் சூப்பராக நம்மளை யூஸ் பண்ணிட்டாங்க, நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னு. ஆனால் இப்போதான் எல்லாம் நார்மல் ஆயிடுச்சே, நாம யாருமே அடிமையா இல்லையே அப்படின்னு. அப்படி யோசிச்சிருந்தீங்கன்னா இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை நினைச்சு நீங்களே சிரிப்பீங்க. நம்ம அப்பா அம்மா நம்மள ஒரு பெரிய ஸ்கூல்ல சேர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போ ஸ்கூல்ஸ் ஒரு எஜுகேஷன் கோஷன்டா இல்லாம ஒரு ஸ்டேட்டஸ் கோஷன்டா தானே இருக்கு. ஒரு நல்ல ஸ்கூல்லையோ காலேஜோ சேர்க்க கனவு காணுவாங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் அப்பா நம்ம வேலை முடிஞ்சது, ஃபியூச்சரை காலேஜ் பார்த்துக்கோன்னு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா படித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம கோல் என்னவா இருக்கும், எங்கேயாவது போய் வேலை செய்யணும், காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு தான். ஏன்னா இந்த எஜுகேஷன் சிஸ்டமோட கோலே நம்ம காசுக்கு பின்னாடி ஓடணும், வேலைக்கு போகணும்னு தான். நம்ம ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ நம்மளை செல்ஃப் டிபெண்ட்டாக இருக்க சொல்லியே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த சிஸ்டமை டிசைன் பண்ணதே நாம் சுயமாக யோசிக்கக்கூடாது, ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக ஆகிடக்கூடாதுன்னு தான். இந்த எஜுகேஷன் சிஸ்டம்க்கு நாம் ஒரு இண்டிவிஜுவலாக வளர்ந்துட்டோன்னா பிடிக்காது. நாம் எல்லாரும் மில்லியனர் பில்லியனர் ஆக ஆசைப்பட்டா பிடிக்காது. ஏன்னா இப்போ நாம் ஒரு இண்டிவிஜுவலாக யோசிக்கிறோம். நாம் யோசிச்சோன்னா கேள்வி கேட்போம், அதுவும் தப்பை தட்டி கேட்போம். அண்ட் பை த வே, இன்னும் நீங்கள் இந்த ட்ராப்பை பற்றி சரியாக புரிஞ்சுக்கல, இந்த ட்ராப்பை விட்டு வெளியில் வரல. ஏன்னா உங்களை இந்த ட்ராப்பில் அடைக்கும் போது உங்கள் வயசு 5லேருந்து 6 இருக்கும். அண்ட் அப்போ நீங்கள் யாரையும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. அண்ட் கேள்வி கேட்குற அளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் வி மைட் ஃபைண்ட் இட்ஸ் டூ லேட். அண்ட் கேள்வி கேட்கணும்னா கூட நமக்கு பல பொறுப்புகள் இருக்கும். எனிவேஸ், வாழணும்னா காசு சம்பாதிச்சு தான் ஆகணும். ஏன்னா நம்ம ஸ்கூலில் காலேஜில் படிக்க பல லட்சம் செலவு பண்ணியிருப்போம். இதையெல்லாம் திரும்ப வசூல் பண்ண ஒரு 20,000க்கோ 30,000க்குள்ள ஒரு ஜாப்ல போய் சேர்ந்துருவோம். ஆனால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? As per the Government of India's data, nearly 16% of the urban youth are jobless. டிகிரி படித்தா நம்ம நல்லா பெரிய வீடு கட்டிடலாம், நல்லா பெரிய வண்டி வாங்கிடலாம், கார் வாங்கிடலாம் அப்படின்னு. ஆனால் டிகிரி படித்ததுக்கு அப்புறம் தான் எவ்வளோ கஷ்டம், நம்மளை காப்பாற்றுறதுக்கே கஷ்டம். டிகிரி படிச்சவனுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ தெரியுமா சேலரி தராங்க? 12 to 15K தான் தராங்க. இல்லை, நீங்கள் 80% எடுக்கலாம், 90 எடுக்கலாம், எவ்வளோ எடுக்கலாம். பட் அங்கே போய் நீங்கள் ஸ்கில்லு காட்டினா தான் வேலை கிடைக்கும் யாராக இருந்தாலும். ஸோ அப்படி இருக்கப்போ காலேஜ் அதை கரெக்டாக கொடுக்குறாங்களா அப்படின்னா அது தெரியல. அப்போ இதுக்கு சொல்யூஷன் தான் என்ன? ஸ்கூல் போகிறது நிறுத்திடலாமா, இல்லை காலேஜ் போகக்கூடாதா? லட்சக்கணக்கில் எல்லாரும் ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் போகிறாங்க. அப்போது அவங்க என்ன தற்கொலையா அப்படின்னு பல பேர் யோசிச்சிருப்பீங்க. வெல் கைஸ், இன்னும் உங்களுக்கு பிரச்சனை என்னன்னு புரியலை, சொல்கிறேன். இப்போ உங்கள் எதிர்க்க 2 வழி இருக்குது. ஒன்று, ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணாமல் அதே ட்ராப்பில் இருந்துக்கிட்டு உங்கள் பசங்களையும் அதே ட்ராப்பில் தள்ளி விடுறது. 2வது வழி, உங்கள் பாதையை நீங்களே சூஸ் பண்ணுங்கள், நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த லைனில் வேலை செய்யணும்னு. அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே கோர்ஸை ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லையோ படிங்க. அண்ட் நீங்கள் பண்ண போகிற கோர்ஸை பற்றி ரிவ்யூஸ் பாருங்கள். அண்ட் ஏற்கனவே படித்த பசங்கக்கிட்ட உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. நான் ஸ்கூலுக்கு போகாதீங்க, காலேஜ் தேவையில்லைன்னு சொல்லவே இல்லை. எஜுகேஷன் அவசியம், அத்தியாவசியம். நான் படித்ததுனால தான் இப்போ என்னால் இவ்வளோ ரிசர்ச் பண்ணி ஒரு வீடியோ டாக்குமெண்ட்ரி உங்களுக்காக கொடுக்க முடிஞ்சுது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு வேளை நீங்கள் ஒரு பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ரிப்போர்ட் கார்டில் இவ்வளோ மார்க்ஸ் வேணும், அவ்வளோ மார்க் வேணும்னு உங்கள் பசங்க கிட்ட டிமாண்ட் பண்ணாதீங்க. நீங்கள் எப்போலேருந்து ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிங்க? 9th எப்போலேருந்து அவன் மார்க் குறைய ஆரம்பிச்சது? 9th எப்போலேருந்து அடிக்க ஆரம்பிச்சிங்க? 9th சார். அவ்வளோதான். அவங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர் கொடுங்க. இன்ஜினியர், டாக்டரை தவிர்த்து நிறைய ஜாப்ஸ் வெளியில் இருக்குது. வெறும் மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. ஃபினான்ஸ் சொல்லிக் கொடுங்க, ஏஐ பற்றி சொல்லிக் கொடுங்க. அண்ட் சின்ன வயசுலேயே அவங்களோட கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் அவங்களோட லேட்டரல் திங்கிங்கை டெவலப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒரு வேளை அவங்க கிளாஸில் கம்மி மார்க்ஸ் எடுத்தாலும்
அவங்களுக்கு எந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை சொல்லிக் கொடுங்க. இல்லைனா அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி விடுங்க. ப்ளஸ் அந்த ஜாப் ஒரு கோர்ஸை பற்றி ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் கற்றுக் கொடுங்க. அண்ட் மோர் ஓவர் அவங்களுக்கு அந்த ஜாபை பற்றி புரிஞ்சிக்க இன்டர்ன்ஷிப் பண்ண சொல்லுங்கள். நாம் ஜேஇக்காக நீட்டுக்காக ஒரு வருஷம் பிரேக் எடுப்போம். ஆனால் நம்மளுக்கு பிடிச்ச பாதையை சூஸ் பண்ணவோ இல்லை எந்த கோர்ஸ் படிக்கலாம், எந்த கோர்ஸில் நமக்கு ஸ்கோப் இருக்குது, எது நமக்கு பேஷன், எங்கே நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இதெல்லாம் முடிவெடுக்க நாம் ஒரு வருஷம் பிரேக் எடுத்துருக்கோமா? நீ என்ன படிக்க போகிற? நீங்கள் சொல்லுங்கள். உன் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லு. அதில் இருக்க நல்லது கெட்டதெல்லாம் நான் சொல்கிறேன். நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். முடிவை நீ எடு.